வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் விதை போட்டு வைக்கலைங்க, அது தானாக வந்த செடிங்க, சின்ன சின்ன செடிங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு செடிலாம் வச்சுருந்தேன், பூச்செடிலாம். அதை ரொம்ப காய ஆரம்பிச்சதுன்னா சரி அதை எடுத்துகிட்டு தக்காளி செடி பார்த்தா கீழே வந்தது. எப்படி வந்ததுன்னா, நம்ம டெய்லியும் கட் பண்ணுறோம் இல்லையா காய்கறி வேஸ்ட்டுங்க, அதுலேருந்து வாரி வந்து நான் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், ஒரு கைப்பிடி. அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த தக்காளி செடிங்கள்லாம். இப்போ நாமளே வச்சா கூட இந்த அளவுக்கு வருவாங்களான்னு தெரியல. அவங்களே வரும்போது முட்டி மோதி அவங்களா முன்னேறி வராங்க பாருங்கள் எப்படி. அதனால் நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லா பார்த்துட்டாலே போதும். அதை என்னென்னா ரொம்ப நான் உரம்லாம் கொடுக்கல, இந்த காய்கறி கழிவு மட்டும்தான். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா காய்கறி, வெங்காயத்தோல், பூண்டு தோல், மற்ற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அதில் ஒரு கைப்பிடி மட்டும் தான் போடுவேன். ஒரு டப்பாலையும் ஒரு கைப்பிடி போடுவேன், அவ்வளோதாங்க. தண்ணி விடுவோம், அவ்வளோதான். வேறு எந்த உரமும் நான் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு 4 செடி வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. 4 தொட்டிலையும் வச்சுருக்கேன் நான். அதில் இவங்க தான் தக்காளி நல்லா பழுத்துட்டாங்க. சரி இதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ. நம்ம இதை அப்படியே விட்டால் அந்த அணில் காலி பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணோம், நம்ம அதை பறிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு அந்த 4 செடிங்களில் பழுத்த தக்காளி பழம் நல்லா பெருசாகவே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி தக்காளி செடிங்கள்லாம் வீட்லேயே செய்யுங்க. உங்களுக்கு தேவையான தக்காளி பழத்தை நீங்களே அறுவடை செய்யுங்க. தேங்க்யூ.